நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தீபன், கார்த்திய பாத்தியா? இல்லையே ஜெயா, அவன் பசங்களோட சுத்திட்டு இருப்பான். அவனுக்கு என்ன ஒரு இடமா? எங்கேயா போய் சுத்திட்டு இருப்பான், போய் பாரு. இங்க வாடா. ஆ, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் என்கிட்ட வேணாம், போ. எங்க இருக்க? கால் பண்ண எடுக்க மாட்டியா? எங்கடா இருக்க? நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? மறுபடியும் மெசேஜ் வந்துச்சா? ஆமாண்டா, நீ வா, நான் உன்கிட்ட பேசணும். சரி, இப்ப எங்க இருக்க? நான் டிராயிங் ரூம்ல இருக்கேன், நீ சீக்கிரம் வா. என்னாச்சு? மறுபடியும் என்ன மெசேஜ் அனுப்பிச்சாம? இங்க பாரு, நானே பயந்து போயிருக்கேன். நீ பதறி என்ன பயமுடுத்தாத. சரி, ஓகே, சொல்லு. என்னன்னு மெசேஜ் பண்ணா? நேத்து ஈவினிங் மறுபடியும் மெசேஜ் வந்துச்சுடா. நம்ம மீட் பண்ணலாமா, எங்க மீட் பண்ணலாம்னு கேக்குறான். செருப்பு பிஞ்சிரன்னு ரிப்ளை பண்ண வேண்டியதானே? அப்படி பண்ணா மட்டும் யாருன்னு தெரியவா போகுது? சரி, நீ அந்த நம்பருக்கு கால் பண்ணி பாத்தியா? கால் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறான். பேசாம கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா? பண்ணலாம், ஆனா 2 விஷயத்துக்காக பயப்படுறேன். என்ன விஷயம்? ஒண்ணு, பண்ணது என் ஃப்ரெண்டா இருந்தா கம்ப்ளைண்ட் பண்ணி பெரிய பிரச்சனை ஆயிடும். 2வது வந்து என் வீட்டுல தெரிஞ்சதுன்னா ரொம்ப பயப்படுவாங்க. அப்புறம் காலேஜ்க்கே போவேனான்னு சொல்லிடுவாங்க. அப்ப என்ன பண்றது? அப்படியே விட்டுலன்றியா? இல்ல, இன்னைக்கு இது யார் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிடும். எப்படி? நேத்திக்கு அவன் எங்க மீட் பண்ணலான்னு கேட்டதுக்கு நான் மெரினா பீச்னு ரிப்ளை பண்ணேன். உடனே அவன் 4 o'clock 5 o'clock போல மீட் பண்ணலான்னு சொன்னான். எனக்கு என்னமோ இது என் ஃப்ரெண்டு மாதிரி தான் தோணுது. எனக்கும் அப்படிதான் தோணுது. இருந்தாலும் உள்ள ஒரு மாதிரி தோணுது. எனக்கும் சின்னதா அந்த பயம் இருக்கதான் செய்யுது. வேணும்னா ஈவினிங் என் கூட நீயும் வரியா? கண்டிப்பா வரேன். நானும் அவன் யாருன்னு பார்க்கணும். கார்த்தி, ஒருவேளை இது பண்ணது நம்ம ஃப்ரெண்ட் இல்லனா என்னடா பண்ணுவ? சொல்ல முடியாது. நீயும் அங்க தானே வர, பார்த்து தெரிஞ்சுக்கோ. நீ சொல்றத பார்த்தா எவனாவது ஆர்வ கோளாறுல இதை பண்ணிருந்தா ஆளே அவுட்டு போல. என்ன எதுக்குடா முறைக்கிற? நான் என்ன பண்ண? சீரியஸாவே இருக்க மாட்டியா நீ? சிரிச்சா கூட தப்பா? சரி, மறக்காம ஈவினிங் வந்துரு, சரியா? போடி போ, அங்கதான் வச்சிருக்கான் ஆப் உனக்கு. லட்டு அப்புறம் மாப்பிள ஏன் மாப்பிள மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல பொண்ணுங்க இருக்காது, ஓகே. ஏன்னா லேடி ப்ரொஃபசர் கூட இருக்காது. அந்த ஆள் மூஞ்ச பாரு மாப்பிள. 5 செகண்டுக்கு மேல எந்த ஆங்கிள் பார்த்தாலும் கன்றாவியா இருக்கு, டென்ஷன் ஆகுது மச்சி. ஆமாண்டா, கண்டிப்பா இதுக்கு ஏதாவது ஒரு அதிரடி முடிவு எடுத்து ஆகும்டா. மிஸ்டர் கார்த்தி, what is the procedure to change this professor? As a gang leader, you supposed to take a severe action on this professor. Correspondent கண்டிப்பா இதை பத்தி பேசுற. டேய், இதெல்லாம் மடா போய் கரஸ் கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. உங்களுக்காக இது ஒண்ணு தாண்டா நான் இன்னும் பண்ணல. ஏன் மாப்பிள, நான் கிட்ட சொல்றது என்ன தப்பு இருக்கு? ஏன் உள்ள பேசுற? நீ போய் கேள. நாங்க என்ன பேசணும்? நீனும் சக்தி தான் எதுக்கெல்லாம் கரஸ் ரூம்ல போய் நின்னுறீங்களே? பாத்ரூம்ல தண்ணி வரலாம் நிக்கிறீங்க, ரூம்ல பல்ப் எல்லாம் நிக்கிறீங்க, எல்லாத்தையும் நிக்கிறீங்க. போய் இதுக்கு போய் நில்லுங்கடா. டேய், என்னடா கார்த்திய சும்மா கலாச்சிட்டு இருக்கீங்க? சும்மா கலாய்க்கலாமா? 100 ரூபா வேணா கொடு, வாங்கிட்டு கலாய்க்கிறான். கார்த்தி உன்னை அடிக்கிறானோ இல்லையோ, இப்படியே பேசிட்டு இருந்தா நானே உன்னை வந்து அடிப்பேன். ஆமா, இவங்க அப்படியே ஒலிம்பிக்ல போய் குத்துச்சண்டையில தங்க வாங்கி கொடுத்துட்டாங்க. நம்மள அடிச்சு கிழிச்சிட போறாங்க. போமா பாரு கார்த்திக். விடுஜயா, இவனுங்க வாயால தான் யார்கிட்டயாவது வாங்கிட்டு போக போறானுங்க. சாபம் ஊறாராமா. போக தம்பி, போக தம்பி. டேய், இவனடா தூங்கிட்டு இருக்கான், எழுப்புடா. விடு மாப்பிள, இவர் என்ன பாடமா எடுக்க போறாரு? அவனும் பாவம் நைட்டு பூரா படிச்சிருந்தான். விடு, அவர் பாடம் எடுக்கும்போது எழுப்பிக்கலாம். என்னமோ பண்ணுங்க. ஏய் லட்டு. ஹாய். ஹாய்.
ஏய் டேய் உனக்கு எவ்வளவுதான் மரியாதை இன்னொரு வாட்டி என் கண்ணு முன்னாடி வித்யாவுக்கு சிக்னல் கொடுக்கறதோ சரி இல்ல சிலிமிஷம் பண்றதோ சரி பார்த்தேன் உன்னை அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இவெல்லாம் என்ன பண்ண முடியும்? ஹைலைட் இப்ப தூங்கணும் இவன் திரும்ப வித்யாவுக்கு சிக்னல் கொடுப்பான் இவனை பார்த்துக்க வேண்டியதான். சைலன்ஸ். இந்த மாதிரி சும்மா இருக்கிற நேரத்துல புக்ஸ் எடுத்து படிக்கலாம்ல, பேசிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க எரும மாடுங்களா. யாரு நம்மளையா? சரி, எல்லாருக்கும் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறேன். ஆண்டனி, எஸ் சார். மரியா, எஸ் சார். சத்ரி, சார் நான் தான் சார். அசோக், பிரசன்ட் சார். அப்பு, சார் அப்பா ஆப்சன் சார். அவன் படத்துக்கு போயிருக்கான் சார். நீங்க உடனே மாயத்தால் போனீங்கன்னா அவனுக்கு கையும் கலமா அப்படியே பிடிச்சிடலாம் சார். டேய் அவன் வந்தானா வரலையான்னு தானே கேட்டேன். அவன் குடும்ப வரலாறையா கேட்டேன். கார்த்தி, பிரசன்ட் சார். ஜெயா, எஸ் சார். வித்யா, எஸ் சார். ஹேய் சக்தி, எஸ் சார். ஹாய். இவன் சொன்னா கேட்க மாட்டேன். சாந்தி, கண்கள் பாரு. இரண்டால் சாந்தி. எஸ் சார். டேய் உன் பேர் என்ன சாந்தியாடா? எஸ் சார்னு நீ பாட்டு கைய தூக்குற, மூடிக்கிட்டு உட்கார்ற. சரி சரி சரி, நேரம் பார்த்து போட்டியா? பாலா, பாலா. சார் அவன் பிரசவத்துக்கு போயிருக்கான் சார். என்னது பிரசவத்துக்கா? சார் அவங்க அக்காவுக்கு பிரசவம் சார், அதை பார்க்க போயிருக்கான் சார். டேய் என்னடா டபுள் மீனிங்ல பேசுற? எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? நானும் உன் வயசெல்லாம் தாண்டி தாண்டா வந்திருக்கேன். கரெக்ட் சார். எனக்கும் இதெல்லாம் தெரியும். உட்காரு. சரி சார், இவன் பேசுவான் முடிச்சிருங்க சார். அசிங்கப்பட்டான் காத்தாடி. ஐயோ என்ன படுவாவையோ கூப்பிடுறானே. டேய் யாரோட போன்டா இங்க? காலேஜுக்கு போன் கொண்டு வரக்கூடாதுன்னு தெரியாது உங்களுக்கு? சொல்லுங்கடா யாரோட போனு, இல்லைன்னா எல்லாரும் பேக்கையும் செக் பண்ண வேண்டி இருக்கும். சொல்லுங்கடா. ஐயோ என் ஒருத்தனுக்கு பார்த்தா என் போன் வேற காஸ்ட்லி போன் ஆச்சே. பார்த்தா உடனே பிடிக்கணுவானே. காத்தாடி என்ன மன்னிச்சிடுறா சார். அது நம்ம காத்தாடியோட போன் தான் சார். எங்கடா போனு? கொண்டாடா இங்க. சார் குடுறா இங்க. சரி மாப்ள, போய் உட்காரு. சார் அந்த போன்ல உங்களுக்கு ஆபரேட் பண்ணவே தெரியாது சார். உட்கார் மச்சா உட்கார். ஏண்டா உன் போனே புடிங்கிட்டாரு, நீ பாட்டு ஜாலியா உட்காந்துட்டு இருக்க. ஏன் உங்க வீட்டுல கேட்க மாட்டாங்களா? எங்க வீட்டுல ஏமாமா திட்ட போறாங்க. டேய் இன்னும் சின்ன பையனாவே இருடா. ஏதா கவலை இருக்கா? போனே போச்சு போ. மாப்ள நான் ஏன் கவலைப்பட போறேங்கிறேன். ஏன் உன் ஐபோன் எவ்வளவு ராஜா? 45,000 rupees. மொத்தமும் போயிடுச்சு அந்த ஆள்கிட்ட. ஏன் ரிங் அடிச்சது என் போன் தான், ஆ. கொடுத்தது உன் ஐபோனு. ஆ? நம்மள ஒண்ணுமே வர முடியாது. இல்ல நான் விட்ட சொல்றேன். சொல்லு சொல்லு சொல்லு. நானாவது பாவப்படு பொம்பளை கொடுத்துட்டு போயிருவான், நீனு வச்சுக்க நேரா போய் கரசு கொடுத்துட்டு போயிருவான். நீ அவனுக்கு அவனும் செல்லா புள்ள ராஜா. ஜாலி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நடத்த போற தியரம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா கடந்த 4 இயர்ஸா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல இதை தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நல்லா எல்லாரும் கவனிங்க. ஏரியா இஸ் ஈக்குவல் டு பை டி ஸ்கொயர் பை 4. டிவி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர்டி. இங்க டி என்பது டயாமீட்டரை குறிக்கும் டேய் என்ன சார், பாய் தலகாணி எல்லாம் வேணுமா? நல்ல ஃப்ரீயா படுத்து தூங்கலாமே. இல்ல சார். என்னடா இல்ல, முன்னாடி உட்காந்துக்கிட்டு மூதாவி மாதிரி தூங்க வேண்டியது. காலையில நல்லா கொட்டிட்டு வந்து இங்க வந்து உட்காந்து தூங்கி எங்க தாலி அறுக்க வேண்டியது. சார் நைட்டு வீட்டுல தூங்காம படிச்சேன் சார், அதனால தான் சார் எனக்கே தெரியாம தூங்கிட்டேன். யாரு நீயா? நீ படிக்கிறதே அதிசயம், இதுல நைட்டு முழுக்க கண்ணை முழிச்சு படிச்சியா? யாருக்கு காது குத்துற? உண்மையிலேயே படிச்சேன் சார், நம்புங்க சார். நிறுத்துறா, திரும்ப திரும்ப ஏன்டா பொய் சொல்ற? சார் அவன் உண்மையாதான் சார் சொல்றான். அவன் நைட்டு பூரா உட்காந்து படிச்சான் சார். ஏய் வேலைக்கு ஓனா சாட்சியா? உட்காரா. ஏய் எப்படி நிக்கிறான் பாரு, உலக்க மாதிரி. புக்ல இருக்கிறத அப்படியே ஒப்பிச்சுட்டு போக முடியும்டா.
பசங்க படிக்கணுங்கிறதுக்காக நெட்ல சர்ச் பண்ணி நோட்ஸ் எடுத்து சொல்லி கொடுத்தாக்க கிளாஸ்ல வந்து தூங்கிட்டு இருக்கான் பார். என் கண்ணு முன்னாடி நிக்காத. கெட் அவுட் ஆஃப் தி கிளாஸ். போடா வெளியே. ராஸ்கல். திவ்யா கவிதாவை பாத்தியா? ஆ? கவிதா கவிதா. எந்த கவிதா? அதான்ப்பா சரவணனோட சுத்திட்டு இருப்பாங்களே அவங்க லவ்வர். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உளராத. சரவணனுக்கும் அவளுக்கும் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு என்ன தெரியும் விடு. காலேஜ் அப்படிதான் சொல்லுது. பாத்தியா இல்லையா? எதுக்கு அவளை பார்க்கணும்? அவளை பார்க்க வரல, சரவணனை தான் பார்க்கணும். கவிதா எங்க இருப்பாளோ அங்கதானே சரவணனும் இருப்பான். அதான் கவிதாவை கேட்டேன். சரி கிளம்பு. அப்போ சரவணா? ஏய் போடி. என்ன போடிங்கிற? போடி இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் நின்னா கொலைய பண்ணிடுவேன். போடி. எல்லாம் இவனை சொல்லணும். இவன் ஒழுங்கா இருந்தா ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? கடலோரம் வாங்கிய காத்து சக சகச்சா குளிராக இருந்தது. என்ன திவ்யா தனியா என்னமா பண்ணிட்டு இருக்க? தனியா இல்லாம வேற யார் கூட இருக்க சொல்றீங்க? ஐயோ ஏதோ கேட்க கூடாத கேள்வி கேட்டும் போல இருக்கு. என்ன மன்னிச்சிடுமா. ஆமா சரவணனை பார்த்த? இத பாருங்க, எனக்கு அது மாதிரி எல்லாம் யாரையும் தெரியாது. என்னாச்சு உனக்கு? சரவணன் கூட ஏதாவது பிரச்சனையா? இத பாரு, சொன்னா தானே ஏதாவது பண்ண முடியும். என்னன்னு சொல்றது? அவ வந்ததுல இருந்து எதுவும் சரியாவே பேச மாட்டேன்றான். யார் வந்ததுல இருந்து? வேற யாரு? அந்த கவிதா தான். அட விஷயம் இதானா? இதுக்கு போயா இடிஞ்சு உக்காந்துருக்க? அவ இல்லாதப்ப ஒழுங்கா இருக்கான். அவ வந்தான மட்டும் அப்படியே மாறிடுறான். அந்த அளவுக்கு அவ ஒன்னும் சூப்பர் ஃபிகர் இல்லையே. நீயாவது கொஞ்சம் சுமாரா இருக்க. இல்லம்மா, சும்மா தமாசுக்கு சொன்னேன். இத பாருமா, நீ தான் சரவணனுக்கு சரியான பொருத்தம். அத மாற விட மாட்டேன், கவலைப்படாத. இத பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவ சரவணன் கூட சுத்தக்கூடாது. நீங்க தான் சரவணன் கிட்ட சொல்லணும். அவன் சொன்னா கேட்க மாட்டானேம்மா. மத்ததுக்கெல்லாம் வாய்க்கிலே பேசுறீங்கல்ல, நல்லது கெட்டது சொல்றதுக்கெல்லாம் எப்போ வருவீங்க? இத சொன்னா குறைஞ்சா போயிடும். என்னம்மா என்ன திட்டுற? ஆமா, நான் உங்களை தான் திட்டுவேன். ஏதாவது பண்ணி அவங்கள பிரிச்சு விடுங்க. அம்மா, எனக்கு சேர்த்து வைக்கிறதா வரும், பிரிக்க வராது. சேர்த்து வைக்கதான் வருமா? நீ அண்ணனா இல்ல வேற ஏதாவதா? என்னம்மா இப்படி பேசுற? இன்னும் மோசமா பேசுவேன். அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்க. கிட்ட வாமா சொல்றேன். நீ என்ன பண்ற? இத பாருமா, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு. அதை விட்டு ஏமா அப்படி முறைக்கிற? வேற ஏதாவது யோசிப்போம். திவ்யா, எப்படி ஐடியா ஓகே தானே? இது ஒர்க் அவுட் ஆகுமா? பண்ணி பாப்போமா? ஓகே ஓகே. இது ஜெயா, கூடவே நம்ம கார்த்தி. ரெண்டு பேருமே போய் பீச்சில் வெயிட் பண்ணுவாங்க. மெசேஜ் அனுப்புனது யாரா இருக்கும்னு யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம சஞ்சய் ஹரிணியை தேடிட்டு அங்கே வருவார். ஜெயா அதை பார்த்துட்டு ஷாக். கார்த்திகிட்ட ஆல்கேட்ஸை காட்டுவா. கோவம் கொப்பளிக்கும். வெறி கொண்ட வேங்கையா மாறுவான். ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க. இது முடியாம தொடரும். நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன். டேயின்பா, நல்லா வளர்ந்துட்டடா, நல்லா பிளான் போடுற. வெரி குட் பாய். டே அல்கேட்ஸ், நீ அழிஞ்சடா. நீ அடிப்பட்டே சாகணும். அந்த பார்த்து நான் ரசிக்கணும். நான் என்ன தொன்னையா? நான் எல்லாம் பிளான் பண்ணா எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பாடுறா என் செல்லம். என்ன நம்மளே பாக்குறான்? ஒருவேளை நம்ம பண்ண மேட்டர் தெரிஞ்சு போச்சோ? எதுக்கு இது நம்மளே பாக்குது? டே ஆல்கேட்ஸ், என்ன மன்னிச்சிடுறா, நான் தெரியாம பண்ணிட்டேன். விடு, அதை நான் எப்போ மறந்துட்டேன். வா, நல்ல வேலை. இவனுக்கு செவத்துல எழுதுறது மட்டும் தான் தெரியும் போல.
என்ன என்பா? இல்லடா, மதனோட போய் சேர்ந்து பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணிட்டேன். உன் முகத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. சரி விடு, எதுக்கு இப்போ அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணிட்டு? உன் தப்பை நீ உணர்ந்துட்டல, அதுவே போதும். சரி நான் வரேன்பா. போடா போ, உனக்கு செய்வனை செஞ்சாச்சு. இனி நீ என்ன ஆக போறன்னு மட்டும் பாரு. டேய், நீ சரியான மானம் கெட்டவன்டா. உன்னை ட்ரெஸ் இல்லாம ஓட விட்டா அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க. டே மச்சி, இந்த இன்பாவை பத்தி இப்போ உனக்கு தெரியாது, போக போக தான்டா புரியும். போதும், ஒன்னும் தெரிய தேவையில்ல. இது வரைக்கும் தெரிஞ்சதே போதும். ரொம்ப அசிங்கப்படுத்துறடா. இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ண மாட்டேன். என்ன அசிங்கப்படுத்தின இவனையும் அந்த ஜூனியர் பசங்களையும் என்ன பண்றன்னு மட்டும் பாடுறா. நீ ஏன்டா மறுபடியும் அவன்கிட்ட போய் மொக்க வாங்க போற? பேசுறா, நல்லா பேசு. நாளைக்கு அந்த கார்த்தியும் ஆல்கேஸும் அடிச்சு சாக போறாங்கடா. அப்பதான்டா இந்த இன்பா யாருன்னு உனக்கு புரியும். ஏய், என்னடா வில்லத்தனமா பேசுற? வேற என்னடா பண்றது, ரொம்ப நாளா காமெடினா இருந்துட்டேன். கொஞ்சம் மாத்தி ட்ரை பண்ணி பாப்போமே, போர் அடிக்குது இல்ல. போ, போய் ஒழுங்கா படி. என்ன ஜெயா, இன்னும் வரலையா? அதான்டா எனக்கும் தெரியல. ஒருவேளை பயந்து வராம போயிருப்பானோ? நீ மெசேஜ் அனுப்பிச்சதுக்கு ரிப்ளை பண்ணால? ஆமா, நேத்து அதான் சொன்னான். அப்ப கண்டிப்பா வருவான். ஆனா 5 மணிக்கு வரேன்னு சொன்னா, மணி 5:30 ஆகுது. இன்னும் 1 hour வீட்டுக்கு லேட்டா போன எங்க அம்மா பத்ரகாளியா மாறிடுவாங்க. கார்த்தி, அவன் வந்ததும் செம்மடி அடிப்பியாடா? யார்? நானு? எதுக்கு? அப்ப வேற எதுக்கு வந்த? ஓ, அதை கேக்குறியா? இல்ல, உனக்கு மெசேஜ் பண்ண வேற மூஞ்சே கிடைக்கலன்னு காரி துப்புலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடப்பாவி, உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுல அடிச்சா செத்து போயிட வேண்டி. சாவு. நான் சாகிறத பத்திலாம் எனக்கு ஒன்றும் கவலை இல்ல. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி நீ விதவே ஆயிருவ, பரவாயில்லையா? எப்பா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடலை 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 வாங்கலையோ? கடலை அண்ணா, கடலை வேணுமாண்ணா? கடலை தான் நண்பா போட்டுட்டு இருக்கேன். சரிண்ணா. அக்கா, கடலைக்கா. அவன் கடலை போடுறத என்கிட்ட தான் இருக்கிறது, போதும். வேணாம் போடா. நல்லா இருப்பீங்க. கார்த்திக், நான் வேணா உனக்கு கால் பண்ணி பார்க்கவாடா? ஆஹா, வேணாம், கொஞ்ச நேரம் பார்ப்போம். ஏய், மெசேஜ் வந்திருக்குடா. என்னன்னு அனுப்பியிருக்கான்? வேற ஐயோ அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ வந்துட்டான்னு நினைக்கிறேன். நீ இங்கே தான் இருக்கேன்னு ரிப்ளை பண்ணு. அரணி, ஒன்னை என்னையும் அந்த ஆல்கேட்ஸ் இல்லை, அந்த ஆண்டவனால கூட பிரிக்க முடியாது. என்ன ஜெயா, வந்துட்டானா? உன்னதான் கேக்குறேன். என்னாச்சு ஜெயா? கார்த்திக், ஆல்கேட்ஸ்டா. ஹலோ ஹரிணி. டேய், அவன் தான்டா. நாய், இன்னைக்கு அவனை அடிச்சு கொண்டு. ஹலோ. ஏன் கட் பண்ணா? அவனை சும்மா விடக்கூடாச்சியா? போனா போட்டுன்னு விட்டேன் பத்தியா? அது ஏன் தப்பு. கார்த்திக், ப்ளீஸ்டா,
இங்க வேணாம், அசிங்கமாயிடும். நாளைக்கு காலேஜ் வருவான்ல, அங்க பாத்துக்கலாம். சொல்றேன்ல, கிளம்பு வா.